சிறப்பான வடிவமைப்பு 916 ஹால்மார்க் பலவகை கலெக்ஷன்ஸுடன் உங்கள் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பொன்னுருக்கல் மற்றும் தாலிக்கொடியும் செய்து கொடுக்கப்படும். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், ஈஸ்ட் ஹாம், லண்டன். ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு உலக நிகழ்வுகளினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக நிகழ்வுகளில் நாங்கள் உலகில் இடம்பெற்ற பல முக்கியமான விடயங்களில் சிலவற்றை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி மருந்தினை 11 வயதிற்கும் குறைந்த சிறுவர்களுக்கு ஏற்றுவதற்கு ஃபைசர் மற்றும் பயோஎன்டெக் நிறுவனங்கள் விரைவில் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடம் அனுமதியை கோரியிருக்கின்றது. 5 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி மருந்தை ஏற்றுவதற்கான பரிசோதனை தரவுகளை அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடம் ஃபைசர் பயோஎன்டெக் நிறுவனத்தினர் சமர்ப்பித்திருக்கின்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. Amerikan Pfizer ve Alman ortağı BioNTech'in geliştirdiği கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி மருந்தை 5 வயது தொடக்கம் 11 வயதிற்கு இடைப்பட்ட 2000க்கும் அதிகமான சிறுவர்களுக்கு ஏற்றப்பட்டு குறித்த தடுப்பூசி மருந்து பரீட்சிக்கப்பட்டமை தொடர்பான தரவுகளை அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் தொடர்ச்சியாக பல வாரங்களுக்கு ஆய்வு செய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆய்வின் பின்னர் ஃபைசர் தடுப்பு மருந்தை 5 வயது தொடக்கம் 11 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கு செலுத்துவது தொடர்பான அவசர பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் தடுப்பூசி மருந்தின் அவசர பயன்பாட்டிற்கு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கோருவதற்கு நடவடிக்கை எதிர்நோக்கும் வரும் வாரங்களில் மேற்கொள்ளப்படும் என ஃபைசர் பயோஎன்டெக் நிறுவனத்தினர் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிறுவர்களுக்கு தடுப்பூசி மருந்து ஏற்றும் போது அது பாதுகாப்பானதாகவும் செயற்திறன் மிக்கதாகவும் இருப்பதன் முக்கியத்துவம் தீவிரமாக கவனத்தில் கொள்ளப்படும் என அமெரிக்காவின் தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் ஆண்டனி பவுசி தெரிவித்திருக்கின்றார். அடுத்து சில வாரங்களில் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் தடுப்பூசி மருந்தின் மருத்துவ பரிசோதனை தரவுகளை ஆய்வு செய்யும் எனவும் தடுப்பூசி மருந்துக்கு அங்கீகாரம் வழங்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் அக்டோபர் மாத இறுதி முதல் சிறுவர்களுக்கு தடுப்பூசி மருந்தை சிறுவர்களுக்கு ஏற்ற முடியும் என நம்புவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவில் உள்ள 12 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் கடந்த மே மாதம் முதல் ஃபைசர் தடுப்பூசி மருந்து வழங்கப்பட்டு வருகின்றது. எனினும் மில்லியன் கணக்கான ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் கொரோனா தொற்றினால் பீடிக்கப்படுகின்ற அபாயம் அதிக அளவில் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கோடைக்கால விடுமுறையின் பின்னர் மில்லியன் கணக்கான மாணவர்கள் மீண்டும் பாடசாலைகளில் நேரடி வகுப்பறை கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு திரும்பியிருக்கின்றனர். சில மாவட்டங்களில் மாணவர்களுக்கு முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதுடன் சில மாவட்டங்களில் அவ்வாறான கட்டுப்பாடுகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அமெரிக்காவில் 18 வயதுக்கும் குறைந்த சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி மருந்து மாத்திரமே வழங்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே 12 வயது தொடக்கம் 17 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கான தடுப்பூசி மருந்தின் பரிசோதனை தரவுகளை மெடோனா நிறுவனம் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடம் கையளித்திருக்கின்றது. அத்துடன் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனமும் இளையோர் மத்தியில் கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி மருந்தை பரீட்சார்த்த சோதனைக்கு உட்படுத்தியிருக்கின்றது. கொரோனா தொற்றினால் கடுமையான சுகவீனங்களை சிறுவர்கள் எதிர்நோக்கும் அபாயம் காணப்படுகின்ற போதிலும் பாடசாலைகளில் நேரடி வகுப்பறை கற்பித்தல் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. அமெரிக்காவின் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த வேண்டுமாயின் சிறுவர்களுக்கும் தடுப்பூசி மருந்தை செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் பதிவாகும் புதிய கொரோனா தொற்று நோயாளர்களில் 1/4 18 வயதுக்கும் குறைந்த சிறுவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் இதுவரை 43 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்டிருப்பதுடன் 6,92,000க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பிரான்சின் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் மீது முட்டை வீச்சு தாக்குதல் ஒன்று அண்மையில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரினை காவல்துறையினர் கைது செய்து வைத்திருக்கின்றனர். பிரான்சின் லியோன் நகரில் நடைபெற்ற சர்வதேச உணவு கண்காட்சி ஒன்றுக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் விஜயம் செய்திருந்தார். மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் செல்லும் போது இளைஞர் ஒருவர் ஜனாதிபதி மீது முட்டை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார். எனினும் முட்டை உடையாமல் ஜனாதிபதியின் தோளில் பட்டு தெரிக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது.
உடனடியாக மெய் பாதுகாவலர்கள் இருவர் இமானுவேல் மேக்ரானுக்கு நெருக்கமாக சென்று பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றனர். தாக்குதல் நடத்திய இளைஞரை ஜனாதிபதியின் மெய் காவலர்கள் சம்பவ இடத்தில் இருந்து அழைத்துச் செல்லப்படும் காட்சிகள் பதிவாகியிருக்கின்றன. எனினும் கூற வேண்டுமாயின் தம்மிடம் வந்து அதனை தெரிவிக்க தாக்குதல் நடத்திய இளைஞரால் முடியும் என ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் கூறியிருக்கின்றார். இந்த தாக்குதலை நடத்திய 19 வயதான இளைஞர் உடனடியாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பொது அதிகாரத்தில் உள்ளவர் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் குறித்த இளைஞருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினருக்கோ நீதி சேவை பிரிவினருக்கோ இதற்கு முன்னர் பரிச்சயம் இல்லாத குறித்த இளைஞர் தாக்குதல் நடத்தியதன் நோக்கம் குறித்தும் கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த ஜூன் மாதம் பிரான்சின் சிறிய நகர் ஒன்றுக்கு சென்ற பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் கன்னத்தில் பொதுமகன் ஒருவர் அறைந்திருந்தார். இதனை அடுத்து வன்முறை மற்றும் முட்டாள்தனமான செயற்பாடுகள் தொடர்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி கண்டனம் வெளியிட்டிருந்தார். இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் அரசியல் தரப்பில் உள்ள பலரும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானிற்கு எதிராக தமது ஆதரவை வெளியிட்டிருந்தனர். பிரான்சின் கடந்த கால ஜனாதிபதிகளைப் போன்று மக்களுடன் நேரடியாக சந்திப்புகளை நடத்துவதில் அதிக ஆர்வத்தை இவர் கொண்டிருந்தார். பிரான்சின் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களுக்கும் குறைவான காலமே இருக்கின்ற நிலையில் மீண்டும் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவது தொடர்பான அறிவிப்பை அவர் வெளியிடவில்லை. எனினும் விரைவில் அதற்கான அறிவிப்பை இமானுவேல் மேக்ரான் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மன் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை பெறாத நிலையில் கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கின்ற முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுக்கள் மாதக்கணக்கில் தொடரும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த நாட்டின் சான்சலராக ஆங்கலா மேர்க்கல் தொடர்ந்தும் பதவியில் நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மன் நாடாளுமன்ற தேர்தலில் சமூக ஜனநாயக கட்சி அதிகமான வாக்குகளை பெற்றதை அடுத்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். இந்த தேர்தலில் ஒலாப் ஸ்கோல்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி 26% சற்று குறைவான வாக்குகளை பெற்றுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆதரவாளர்களுக்கு மத்தியில் கருத்து வெளியிட்டு ஒலாப் ஸ்கோல்ஸ் ஆட்சி அமைப்பதற்கான ஆணையை மக்கள் தமக்கு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். மக்கள் 3 கட்சிகளை பலமாக்கியுள்ளனர். சமூக ஜனநாயக கட்சி, பசுமை கட்சி மற்றும் சுயாதீன ஜனநாயக கட்சி ஆகியவற்றிற்கு மக்கள் வாக்களித்துள்ளனர். இதன் மூலம் மக்கள் தெளிவான ஆணையை வழங்கியுள்ளனர். இந்த 3 கட்சிகளும் இணைந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என ஒலாப் ஸ்கோல்ஸ் கூறியுள்ளார். எனினும் ஜெர்மன் சான்சலர் ஆங்கலா மேர்க்கலின் கிறிஸ்டியன் ஜனநாயக ஒன்றிய கட்சி சமூக ஜனநாயக கட்சியை விட 2% குறைவான வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. ஜனநாயக ஒன்றிய கட்சி சார்பில் சான்சலர்ஸ் பதவிக்கு போட்டியிட்டு அர்மின் லாசெட்டும் அரசாங்கத்தை அமைப்பதற்கு இறுதி வரை போராடப் போவதாக அறிவித்துள்ளார். இந்த தேர்தலில் அரசாங்கத்தை அமைப்பதற்கான தெளிவான ஆணையை எந்தவொரு கட்சிக்கும் மக்கள் வழங்கவில்லை. ஆகவே பசுமை கட்சி மற்றும் சுயாதீன ஜனநாயக கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுக்களை நடத்தப் போவதாகவும் எந்த கட்சியுடன் பேச்சு நடத்துவது என சிறிய கட்சிகளை தீர்மானிக்க வேண்டும் எனவும் அர்மின் லாசெட்டும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எந்தவொரு கூட்டணி அரசாங்கத்தையும் தீர்மானிக்கும் கட்சிகளாக பசுமை கட்சியும் தாராளவாத சுயாதீன ஜனநாயக கட்சியும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமது தெரிவுகள் எப்போதும் திறந்தே இருப்பதாக 2 கட்சிகளும் அறிவித்துள்ளன. 2 பெரிய கட்சிகளும் அண்மை காலத்தில் பாரிய தோல்வியை சந்தித்துள்ளன. புதிய சக்தியொன்று அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய தேவை காணப்படுவதாக பசுமை கட்சி சார்பில் சான்சலர் பதவிக்கு போட்டியிட அன்னலேனா பேர்பா கூறியுள்ளார். தற்போது வரை வீதி சமிக்ஞை கூட்டணியாக சிவப்பு நிற சமூக ஜனநாயக கட்சி, செம்மஞ்சள் நிற சுயாதீன ஜனநாயக கட்சி மற்றும் பசுமை கட்சி ஆகியன இணைந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதன் மூலம் ஒலாப் ஸ்கோல்ஸ் அடுத்த ஜெர்மனியின் சான்சலராக பதவியேற்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பதவி விலகும் பாரிய கூட்டணி அரசாங்கத்தின் துணை சான்சலராக அவர் தற்போது பதவி வகித்து வருகின்றார். ஜெர்மனியின் 2வது பெரிய நகரான கம்பர்கின் மேயராக 2018ஆம் ஆண்டு செயற்பட்டிருந்தார். ஆங்கலா மேர்க்கலின் கீழ் துணை சான்சலராக இருந்ததன் மூலம் அடுத்த சான்சலராக வரக்கூடிய வாய்ப்புகள் ஒலாப் ஸ்கோல்ஸ் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச சம்பளத்தை அதிகரிப்பது, மேலதிக வீடுகளை நிர்மாணிப்பது, ஓய்வூதிய மறுசீரமைப்பு ஆகியன ஒலாப் ஸ்கோல்ஸின் நிகழ்ச்சி நிரலில் காணப்படுகின்ற போதிலும் சர்வதேச ரீதியில் பெரிதாக அவர் மாற்றங்கள் எதுவும் செய்ய மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனிக்கான பலமான அரசாங்கம் ஒன்றை அமைப்பதே முதலில் முன்னுரிமையான விடயம். இதன் மூலம் சர்வதேச மூலோபாயம் மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளில் ஜெர்மனியால் செல்வாக்கு செலுத்த முடியும்.
டிரான்ஸ் பசிபிக் பங்குதாரர் உடன்படிக்கையும் ஜெர்மனிக்கு தமது தலைமையிலான அரசாங்கத்திற்கும் அவசியமாகும் என ஒலாப் ஸ்கோல்ஸ் கூறியுள்ளார். எனினும் ஏனைய கட்சிகள் இணக்கம் தெரிவிக்காத வரை ஒலாப் ஸ்கோல்ஸ் தலைமையிலான அரசாங்கம் அமைக்கப்படுவது உறுதி செய்யப்படாத நிலைமையே காணப்படுகின்றது. ஆங்கலா மெர்க்கல் தொடர்ந்தும் ஜெர்மன் சான்சலராக தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் புதிய நெருக்கம் ஏற்பட்டிருப்பது பாகிஸ்தானை ஆத்திரத்தில் மூட்டியிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படையினர் வெளியேற்றப்பட்டதன் பின்னர் ஜோ பைடன் தம்முடன் எந்த ஒரு கலந்துரையாடலையும் வைக்கவில்லை என பாகிஸ்தானின் பிரதமர் இம்ரான் கான் விசனம் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. A new era for the US-India relationship, with a historic meeting between the two nations' leaders. அமெரிக்க இந்திய உறவுகளில் புதிய யுகத்திற்கான ஆரம்பமாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பை அமெரிக்க மற்றும் இந்திய தலைவர்கள் மேற்கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பானது உலகளாவிய நன்மைக்கான கூட்டு என வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்திய அமெரிக்க உறவு பல்வேறு சர்வதேச பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண உதவும் என நான் எப்போதுமே தீர்க்கமாக நம்புகின்றேன். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு எப்போதும் வலுவானதாக இருக்கும். கொரோனா தடுப்பில் இன்னும் ஒருங்கிணைந்து எப்படி செயல்படலாம் என நாம் யோசிக்க வேண்டும். அதேபோல் காலநிலை மாற்றம், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பிலும் இணைந்து செயல்பட வேண்டும் என ஜோ பைடன் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஜோ பைடனின் கருத்துக்களின் பின்னர் பாகிஸ்தானுடனான இருதரப்பு உறவு குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. அணு வல்லமை கொண்ட இந்தியாவின் பரம எதிரி நாடாகவும் ஆப்கானிஸ்தானின் நட்பு நாடாகவும் பாகிஸ்தான் காணப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படையினர் வெளியேற பின்னர் விரக்தி அடைந்துள்ள ஆப்கானிஸ்தான் மக்கள் தலிபான்களின் ஆட்சியிலிருந்து தப்பிக்கும் வகையில் அயல் நாடான பாகிஸ்தானுக்குள் பிரவேசித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பை மேற்கொண்டிருந்த போது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் ஐநா பொதுசபை அமர்வில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றியிருந்தார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 20 ஆண்டு காலம் முன்னெடுத்த படை நடவடிக்கை மூலம் அமெரிக்கா தமது நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளதாக இம்ரான் கான் குற்றம் சாட்டியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் தமக்கு மொழிபெயர்ப்பாளராக செயற்பட்டவர்கள் மற்றும் உதவி வழங்கியவர்கள் தொடர்பில் அமெரிக்கா அக்கறையுடன் செயற்பாடுகின்றது. எனினும் பாகிஸ்தான் தொடர்பில் என்ன நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டது? ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட்டதால் தமது நாடே அதிகளவில் பாதிப்பை சந்தித்துள்ளது என இம்ரான் கான் சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தான் மற்றும் அதன் தலைமைத்துவம் தொடர்பில் ஜோ பைடனின் நிர்வாகம் அதிருப்தி அடைந்துள்ளதை காட்டும் வகையில் மோடியுடனான சந்திப்பு அமைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆப்கானிஸ்தான் விடயத்தில் ஈடுபடுவதால் பாகிஸ்தான் இரட்டை வேடம் போடுகின்றது என பைடனின் நிர்வாகம் கருதுகின்றது எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக நட்பாக செயற்படுவதாக கூறிக்கொண்டு அமெரிக்காவின் எதிரிகளுடன் கூட்டு சேர்ந்து பாகிஸ்தான் செயற்படுகின்றது என ஜோ பைடனின் நிர்வாகம் அதிருப்தி கொண்டுள்ளதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படையினர் வெளியேறிய பின்னர் இதுவரை இரண்டு நாட்டின் தலைவர்களுக்கு இடையில் கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் ஜோ பைடன் எப்போது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுடன் கலந்துரையாடுவார் என்பதை கணிக்க முடியாது என வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் ஜென் சாக்கி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் விடயத்தில் வேலைப்பளு அதிகமுள்ள ஜோ பைடன் தம்முடன் கலந்துரையாடுவதில் அக்கறை காட்டவில்லை என இம்ரான் கான் வெளியிட்ட கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். எனினும் ஜோ பைடனின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள ராஜாங்க திணைக்களம், பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் ஏனைய முக்கிய துறைகளில் உள்ளவர்கள் பாகிஸ்தானின் உயர்மட்ட தலைவர்களுடன் தொடர்பில் உள்ளதாக ஜென் சாக்கி குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள நிலைமையில் அனைத்து வெளிநாட்டு தலைவர்களுடனும் ஜோ பைடன் கலந்துரையாடவில்லை எனவும் சரியான விடயங்களை செய்வதற்கு அவர் வசம் நிபுணர் குழு காணப்படுவதாகவும் வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜோ பைடனின் நிர்வாகத்தில் உள்ள உயர்மட்ட தரப்பினர் பாகிஸ்தான் தலைவர்களுடன் தொடர்பை பேணி வருவது காத்திரமான ஒன்றாக இருக்கும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் அமெரிக்கா இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமான உறவுகளை பேணுவதற்கு ஆரம்பித்துள்ளமை பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்து வருவதையே காட்டுவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஜோ பைடனுக்கும் மோடிக்கும் இடையிலான சந்திப்பானது இருதரப்பு உறவில் புதிய முகத்தை எடுத்து காட்டும் அதே வேளை பாகிஸ்தான் அதனை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் லாபால்மா நகரில் இருக்கின்ற எரிமலை மூலம் வெளியேற்றப்படுகின்ற தீக்குழம்புகள் அட்லாண்டிக் கடலை சென்றடைந்திருக்கின்றன. இதனால் நச்சு வாயுக்கள் வெளியேற்றப்பட்டு மற்றும் வெடிப்புகளும் ஏற்பட்டு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் தோல் மற்றும் கண்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவதாகவும் சுவாச பிரச்சனைகளுக்கும் இது மூல காரணமாக அமையலாம் எனவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயினின் கெனேரி தீவுகளில் இருக்கின்ற லாபால்மா நகரில் இருக்கின்ற கும்ரே லியாக்கா எரிமலையானது தொடர்ந்தும் தீக்குழம்புகளை வெளியேற்றி வருகின்றது.
இந்த எரிமலை வெடிப்பின் செய்மதி நிழற்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை லத்திகானில் இடம்பெற்ற நிகழ்வில் பரிசுத்த பாப்பரசர் தமது கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த எரிமலை வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை அவர்களுடன் இருப்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரிமலை வெடிப்பு காரணமாக தமது சொந்த வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் தொடர்பிலேயே எனது எண்ணம் காணப்படுகின்றது. அந்த மக்கள் மிகுந்த துன்பங்களுக்கு ஆளாகியுள்ளனர் என பரிசுத்த பாப்பரசர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் கெனரி தீவுகளில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்காகவும் அங்குள்ள மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வதாகவும் பாப்பரசர் மேலும் கூறியிருக்கின்றார். ஸ்பெயினின் புவியியல் மற்றும் சுரங்க நிறுவனம் எரிமலை வெடிப்பின் செய்மதி நிழற்படங்களை வெளியிட்டிருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் கும்ரே வீஜா எரிமலை வெடிக்க ஆரம்பித்ததை அடுத்து 1000க்கும் அதிகமான மக்கள் சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். அத்துடன் தீக்குழம்புகள் காரணமாக இதுவரை 350க்கும் அதிகமான வீடுகள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் வீடுகளில் இருந்து வெளியேறிய மக்களுக்கு உள்நாட்டில் உள்ள விளையாட்டு கட்டடம் ஒன்றில் வைத்து உணவு மற்றும் ஆடைகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. எரிமலை வெடிப்பு தீவிரம் அடைந்ததை அடுத்து லாபால்மா நகரில் இருக்கின்ற விமான நிலையம் மூடப்பட்டிருக்கின்ற நிலையில் கடல் வழியாக தீவில் இருந்து வெளியேறும் நோக்குடன் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். எரிமலை குமுறல் காரணமாக வெளியேற்றப்படும் தீ குழம்புகளால் ஏற்படும் தீயை அணைக்கும் பணிகளில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் பின்வாங்கியிருக்கின்றனர். எரிமலையின் சீற்றமானது தீவிரம் அடைந்திருக்கின்ற நிலையில் தீயணைப்பு பணிகளை தொடர முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் எரிமலை வெடிப்பு தீவிரம் அடைந்திருக்கின்ற நிலையில் மேலும் 3 கிராமங்களில் உள்ள மக்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். எரிமலையில் இருந்து வெளியேறும் தடித்த புகையானது 4 கிலோமீட்டர் வரை பரவியிருக்கின்ற நிலையில் தீவில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து விமான சேவைகள் பல ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த எரிமலை வெடிப்பு காரணமாக இதுவரை எந்த ஒரு உயிரிழப்போ காயங்களோ ஏற்படவில்லை. கும்ரே வீஜா எரிமலை அமைந்துள்ள லாபால்மா நகரில் 80,000 மக்கள் வசித்து வருவதுடன் இறுதியாக 50 ஆண்டுகளுக்கு முன்னரே குறித்த எரிமலையானது வெடித்ததாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் என செயற்படுவதாக குவாட் நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. குறித்த பிராந்தியத்தில் சீனாவினது செயற்பாடுகள் தொடர்பான கரிசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இந்த உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றன. குவாட் நாடுகளின் சந்திப்பு வெள்ளை மாளிகையில் நடைபெற்றதுடன் இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் மற்றும் ஜப்பானிய பிரதமர் யோஷிஹிடே சுகா ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிகள், கொரோனாவை எதிர்கொள்வது உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், இந்தியாவில் 100 கோடி கொரோனா தடுப்பு மருந்துகளை தயாரிக்கும் முயற்சியில் குவாட் அமைப்பு நாடுகள் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். அத்துடன் கப்பல் போக்குவரத்து துறையில் கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் புதிய உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய நரேந்திர மோடி, குவாட் நாடுகள் கொரோனா தொற்றுக்கு எதிராக போராட முன்வந்துள்ளது எனவும் தடுப்பூசி தயாரிப்பின் மூலம் குவாட் நாடுகள் பயன்பெறும் எனவும் குறிப்பிட்டார். உலக நன்மைக்கான சக்தியாக இந்த சந்திப்பு மாறும் எனவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி நிலவ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். சர்வதேச பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கான எதிரான வழிமுறைகள் குறித்து ஆலோசித்தமை தமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகளின் சந்திப்பில் சீனா தொடரப்பட்ட விடயம் உத்தியோகபூர்வமாக நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படவில்லை. எனினும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் கடற்பரப்பில் சீனாவின் அச்சுறுத்தல் குறித்து குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகள் பாரிய கரிசனையை வெளியிட்டுள்ளன. தென் சீன கடற்பரப்பில் ராணுவ கட்டமைப்புகளை சீனா நிறுவியுள்ளது. உலகளாவிய கப்பல் போக்குவரத்தின் மிக முக்கியமான மார்க்கமாக காணப்படும் தென் சீன கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளுக்கு உரிமை கோரி வரும் சீனா இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது. எனினும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் கடற்பரப்பில் சீனாவின் அச்சுறுத்தல் குறித்து குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகள் பாரிய கரிசனையை வெளியிட்டுள்ளன. தென் சீன கடற்பரப்பில் ராணுவ கட்டமைப்புகளை சீனா நிறுவியுள்ளது. உலகளாவிய கப்பல் போக்குவரத்தின் மிக முக்கியமான மார்க்கமாக காணப்படும் தென் சீன கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளுக்கு உரிமை கோரி வரும் சீனா இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது. எனினும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் கப்பல் போக்குவரத்தானது சுயாதீனமானதாகவும் சிறந்ததாகவும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை குவாட் நாடுகள்
நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பெய்ஜிங்கின் செயற்பாடுகளுக்கு எதிரான வலுவான கொள்கைகள் அவசியம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சட்டவாட்சிக்கு அமைய காத்திரமானதும் சிறந்ததுமான சர்வதேச விதிகள் விடயத்தில் இலக்கை எட்டுவதற்கு குவாட் நாடுகள் இணைந்து செயற்பட வேண்டும் என ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகா இதன்போது வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரமானதும் சிறந்ததுமான இந்தோ பசிபிக் பிராந்தியமும் தொடர்பில் நம்பிக்கை வைத்து செயற்படுவதாகவும் இதன் மூலமே பலமான ஸ்திரமான மற்றும் செழிப்புமிக்க பிராந்தியத்தை உருவாக்க முடியும் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் குறிப்பிட்டுள்ளார். சீனாவை மறைமுகமாக கருத்தில் கொண்டு பல்வேறு உடன்படிக்கைகளை குவாட் நாடுகள் எட்டியுள்ளன. 5G தொழில்நுட்ப பங்களிப்பு, கடத்தி விநியோக வலையமைப்பு, கடற்பிராந்திய பாதுகாப்பை அதிகரிப்பது மற்றும் சட்ட ரீதியான மீன்பிடி உள்ளிட்ட உடன்படிக்கைகள் எட்டப்பட்டுள்ளன. குவாட் நாடுகளின் உறுப்பு நாடுகள் சீனாவுடன் பல்வேறு பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை பேணி வரும் நிலையில் சீனாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் உறுப்பு நாடுகளுக்கு இடையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. குவாட் அமைப்பை சீனா கடுமையாக விமர்சித்துள்ளதுடன் குறித்த அமைப்பு யுத்த மனோநிலையை பிரதிபலிக்கின்றது என குற்றம் சாட்டியுள்ளது. 1.3 பில்லியன் மக்கள் தொகையை கொண்டு பாரிய ராணுவத்தை கொண்டு மற்றும் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது அதிகளவான வளங்களை கொண்ட நாட்டுடன் போட்டியிடும் போது இந்த அமைப்பில் இந்தியா இருப்பது முக்கியமானது என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். குவாட் அமைப்பின் மிகவும் வலுவான பங்காளராக ஆஸ்திரேலியாவும் காணப்படுகிறது. இதனிடையே இம்மாத ஆரம்பத்தில் அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து ஆகஸ் என்ற பாதுகாப்பு உடன்படிக்கையையும் கைச்சாத்திட்டிருந்தன. இந்த உடன்படிக்கை மூலம் அணுவல்லமை கொண்ட நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை ஆஸ்திரேலியாவிற்கு வழங்குவதற்கு அமெரிக்கா முன்வந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அமெரிக்காவுக்கான நாடு கடத்தல் வழக்கை எதிர்நோக்கியிருந்த ஹுவாவே நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்றி அதிகாரியான மெங் வாங்சோ விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இன்று தாயகம் அவர் திரும்பியிருக்கின்றார். இதேவேளை சீனாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 2 கனேடிய பிரஜைகளும் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களும் சொந்த நாட்டை அடைந்திருக்கின்றனர். இந்த நிலையில் மெங் வாங்சோ விடுவிக்கப்பட்டமைக்கான மேற்குலக நாடுகளுக்கு எதிராக வெற்றி என சீன அரச ஊடகங்கள் கூறியிருக்கின்ற போதிலும் அவரது விடுதலைக்காக பதிலாகவோ கனேடிய பிரஜைகள் விடுவிக்கப்பட்டனர் என்பதனை அவர்கள் கூறவில்லை. 中國外交部發言人稱，孟晚舟平安回國。 ஈரானுக்கு எதிரான தடையை மீறி சர்வதேச வங்கியொன்றை தவறாக வழிநடத்திய குற்றச்சாட்டில் சீனாவின் முன்னணி இலத்திரனியல் நிறுவனமான ஹுவாவேயின் நிதி பிரிவு தலைமை நிறைவேற்று அதிகாரி மெங் வாங்சோவுக்கு எதிராக அமெரிக்கா பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த பிடியாணை உத்தரவின் கீழ் கடந்த 2018ஆம் ஆண்டு வான்கூவரில் வைத்து மெங் வாங்சோவை கைது செய்த கனேடிய அதிகாரிகள் வீட்டு சிறையில் வைத்திருந்தனர். இந்த காலப்பகுதியில் அமெரிக்காவுக்கு மெங் வாங்சோவை நாடு கடத்துவது தொடர்பான வழக்கு விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த விடயத்தில் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மெங் வாங்சோவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா கைவிட்டதை அடுத்து அவரை கனடா விடுவித்திருந்தது. இதனை அடுத்து உடனடியாக கனடாவில் இருந்து வெளியேறிய மெங் வாங்சோ சீனா திரும்பியிருக்கின்றார். மெங் வாங்சோ கனடாவில் இருந்து வெளியேறி சில மணித்தியாலங்களில் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் சீன அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட கனேடிய பிரஜைகளான மைக்கேல் ஸ்பேவர் மற்றும் மைக்கேல் காஃப்ரிக் ஆகிய இருவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். மெங் வாங்சோவிற்கு கைதிற்கு பழி தீர்க்கும் நோக்குடனேயே 2 கனேடிய பிரஜைகளையும் கைது செய்ததாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை சீனா நிராகரித்திருக்கின்றது. எனினும் பணைய கைதி ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அரசியல் பேரம் பேசும் நோக்குடனேயே இருவரையும் சீனா கைது செய்ததாக விமர்சனங்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 கனேடிய பிரஜைகளும் தம் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிராகரித்து வந்திருந்தனர். எனினும் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் மைக்கேல் ஸ்பேவருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் சீன நீதிமன்றம் 11 ஆண்டுகால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இருவரும் நம்ப முடியாத கடினமான சோதனையை சந்தித்துள்ளதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். இருவரும் தமது குடும்பங்களுடன் மீண்டும் இணைவது அனைவருக்கும் நற்செய்தியானது எனவும் கடந்த 1000 நாட்களும் குடும்பத்தினர் வலிமை, விடாமுயற்சி, கடினமான சூழலில் இருந்து மீளும் திறன் மற்றும் கருணை ஆகியவற்றை காண்பித்திருக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் 1000 நாட்களுக்கு அதிக காலம் சீனாவில் சிறையில் இருந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட மைக்கேல் ஸ்பேவர் மற்றும் மைக்கேல் காஃப்ரிக் ஆகிய இருவரையும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வரவேற்றிருக்கின்றார். இருவரையும் சொந்த நாட்டிற்கு வரவேற்பதாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருந்த நிலையில் அவர்களை வரவேற்பதற்காக பிரதமர் விமான நிலையத்திற்கும் சென்றிருந்தார். நீங்கள் நம்ப முடியாத வலிமை, நெருக்கடியில் இருந்து மீளும் திறன் மற்றும் விடாமுயற்சியை காட்டியிருக்கின்றீர்கள் எனவும்
நாடு முழுவதும் உள்ள கனேடியர்கள் உங்களுடன் தொடர்ந்தும் இருப்பார்கள் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளை மைக்கேல் ஸ்பேவர் மற்றும் மைக்கேல் காவ்ரிக் ஆகியோரின் விடுதலைக்கு உதவிய வெளிநாட்டுகளுக்கு உரிய கனேடிய வெளிவிவகார அமைச்சர் மார்க் கார்னோ நன்றி தெரிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தானில் குற்றமிழைத்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களினது உடல்கள் வீதியின் நடுவே தலிபான்களினால் தொங்கவிடப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதன் மூலம் தலிபான்கள் முன்னரை போன்றே மிக கொடூரமான செயற்பாடுகளில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவும் பல்வேறு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் ஆட்கடத்தலில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 4 பேரை கொலை செய்து அவர்கள் உடல்களை வீதியில் பகிரங்கமாக தலிபான்கள் தொங்கவிட்டுள்ளனர். மேற்கு ஆப்கானிஸ்தானின் ஹொராட் மாகாணத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆரம்பத்தில் தலிபான்களுடன் இடம்பெற்ற மோதலில் அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பின்னர் அவர்களுடைய உடல்கள் பொதுவெளியில் தொங்கவிடப்பட்டதாகவும் ஹொராட்டில் உள்ள தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். மாஸ்டேஃபிட், கோல்ஹா, ட்ரம்ப் இ மாலிக், ட்ரஃப் இ ஹிராக் ஆகிய இடங்களில் உள்ள வீதிகளில் கொலை செய்யப்பட்டவர்களின் உடல்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. இவர்கள் ஒரு வணிகரையும் அவரது மகளையும் கடத்தி அவர்கள் குடும்பங்களிடம் இருந்து பணம் கேட்டதாக தலிபான்களால் நியமிக்கப்பட்ட ஹொராட் மாவட்ட தலைமை காவல் அதிகாரி ஜியா உல் ஹக் ஜபாலி கூறியுள்ளார். கடத்தப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கையின் போது தலிபான்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த மோதலில் கடத்தல்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் தலிபான் போராளி ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் ஜியா உல் ஹக் ஜலாஹி குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தற்பாதுகாப்பு நடவடிக்கையாக கைகால்களை வெட்டும் மற்றும் மரண தண்டனைகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டுவரப்போவதாக தலிபான்களின் புதிய சிறை நிர்வாக அமைப்பின் தலைவர் நுருதீன் தொராபி அண்மையில் கூறியிருந்தார். ஆப்கானிஸ்தானில் 1990ஆம் ஆண்டுகளில் தமது ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டதை போன்று பொதுவெளியில் தீவிர தண்டனைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம் என தலிபான்கள் கூறியுள்ளனர். நாட்டின் பாதுகாப்பிற்கு உடற்பாகங்களை துண்டித்தல் தண்டனைகள் மிகவும் அவசியமானவை என தலிபான்களின் இடைக்கால அரசாங்கத்தில் சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பானவரான முல்லா நூர்தீன் துராபி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுவெளியில் மரண தண்டனைகளை நிறைவேற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் முன்வைக்கப்படும் விமர்சனங்களை முல்லா நூர்தீன் துராபி நிராகரித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் எவ்வாறான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை யாரும் தமக்கு கூற வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாகி ஒரு சில நாட்களில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றுள்ளமை மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் சடலங்கள் தொங்கவிடப்பட்டுள்ளதை பலர் ஒன்று திரண்டு பார்வையிட்டுள்ளனர். கடந்த 2 பத்தாண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் பொதுவெளியில் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை என்ற போதிலும் அந்த நாட்டின் குற்றவியல் சட்டத்தில் மரண தண்டனை தற்போதும் காணப்படுகிறது. சில வழக்குகளில் விசாரணை முடிந்து உச்சநீதிமன்றம் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று மரண தண்டனையை நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆப்கானிஸ்தானை முழுமையாக தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த தலிபான்கள் முன்னரை போன்று அல்லாமல் மிதமான போக்குடன் ஆட்சியை முன்னெடுப்பதாக உறுதி வழங்கியிருந்தனர். எனினும் நாடளாவிய ரீதியில் பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல்கள் பதிவாகியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை ஹொராத் நகரில் உயர்நிலையில் உள்ள பெண்களை தலிபான்கள் தேடி வருவதாகவும் வீடுகளை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிப்பதாகவும் கட்டாய ஆடை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒடுக்கப்பட்ட ஹசாரா சிறுபான்மையினத்தை சேர்ந்த 9 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் தலிபான்களே இருப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபையும் கூறியிருந்தது. கொடூரமான ரத்தம் சிந்தும் கொலைகள் தலிபான்களின் கடத்தல் கால ஆட்சியை நினைவூட்டுகின்றது எனவும் தலிபான்களின் ஆட்சியின் கீழ் எவ்வாறான விடயங்கள் இடம்பெறலாம் என்பதற்கு திகழூட்டும் அறிகுறியான குறித்த கொலை சம்பவம் அமைந்துள்ளதாகவும் மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் சுட்டிக்காட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உலக நிகழ்வுகள் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மற்றொரு உலக நிகழ்வுகளினூடாக உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.